මේ සාකච්ඡාවල් இந்த பேச்சுவார்த்தை ஆரம்பிக்க தீர்மானித்தது ஐக்கிய மக்கள் சக்தியின் மத்திய செயற்குழு மற்றும் எமது முகாமைத்துவ குழு, அதனோடு தலைவரின் அனுமதியோடுதான். இதில் விருப்பமின்மை இருந்திருந்தால் மத்திய செயற்குழுவில் அதனை தெரிவித்து பேச்சுவார்த்தையின் கதவுகளை மூடியிருக்கலாம். அதனை விடுத்து ஒவ்வொருவரை குற்றம் சாட்டுவது, அச்சுறுத்துவது, சூழ்ச்சி செய்வது என்பதை ஏற்றுக்கொள்ள முடியாது. இந்த பேச்சுவார்த்தை தொடர்பில் கட்சியின் செயற்குழு மீண்டும் ஒரு முடிவை எடுக்கும் வரை நான் மீண்டும் இப்பேச்சுவார்த்தையில் பங்கேற்க மாட்டேன். නැවත මම නම් මේ සාකච්ඡාවට එකතු වෙන්නේ නැහැ. නමුත් නායකත්ව අර්බුදයක් කියලා අපිට දැනගන්න ලැබිලා තියෙනවා. රනිල් වික්‍රමසිංහ මහත්තයාගේ නායකත්වයක් නැහැ. ரணில் விக்ரமசிங்கவிடம் சிறந்த தலைமைத்துவம் இல்லை. அதனால்தான் நாம் 30 வருடங்கள் அவரோடு இருந்து வெளியில் வந்தோம். எனவே அவரோடு பேச்சுவார்த்தை நடத்த முடியாது. ஐக்கிய தேசிய கட்சியோ எங்களையோ ரணில் விக்ரமசிங்க 35 வருடங்களாக தலை தூக்க விடவில்லை. ரணில் விக்ரமசிங்க இல்லாத ஏனைய குழுவோடுதான் பேச்சுவார்த்தை என்று கூறினார்கள். அதிலும் சில நபர்கள் இருக்கின்றார்கள். அவர்களோடு எம்மால் சேர முடியாது. அவர்கள் எங்கள் கொள்கைகளுக்கு முரணானவர்கள். හැබැයි සමහර නම් තියෙනවා අපිට එකතු වෙන්න බෑ. එහෙම අපේ ප්‍රතිපත්ති වලට විරුද්ධයි. ඒකට විශේෂයෙන්ම සමගි ජනබලවේගයක් නේ. යම් කිසි අර්බුදයක් නිර්මාණය වෙලා තියෙනවනේ මේ වෙනකොට. පක්ෂවල තියෙනවා. கட்சிக்குள் இருக்கிறது. அரசியல் என்பது அதுதானே. என்ன கூறினாலும் சிறந்த ஆட்சி அமைப்பை முன்னெடுக்கக்கூடிய திறமையான குழு எங்கள் குழுவே என்று எதிர்காலத்தில் இந்த நாடு தெரிந்து கொள்ளும். කියන්නේ යම් කිසි ගැටුමක් නේ අර්ශයි විපක්ෂ නායකතුමා අතර. නෑ එහෙම ගැටුමක් නෑ. அப்படி ஒரு மோதலும் இல்லை. அர்ஷவோடு ஏன் மோதலை ஏற்படுத்திக் கொள்ள வேண்டும்? உங்களுக்கு தேவையானபடி நாம் பதவிகளை வழங்குவதில்லை. இன்னும் திறமையானவர்கள் இருக்கின்றார்கள். எதிர்காலத்தில் அதன்படி சரியாக செயற்படுவோம். නම් වශයෙන් කියන්න ඕනේ නෑනේ. ඒ අනුව අපේ හරි ආකාරව අපි කටයුතු කරා ඉදිරියට යනකදී.